சாப்பிட்றப்ப முடிய வச்சு போட்டு உட்காந்துருக்க, சோத்துல முடி விழாத. உடனே ஒரு டைலாக் சொல்லுவீங்க, உனக்கு எனக்கும் வர விட்டு போவாதுன்ட்டு. என்னடா பண்ற? முடி ஓப்பன் பண்றேன். நீ குடிக்க மாட்டேன்னு தானே சொன்ன ரவி? இப்ப கூட நான் குடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஏன்னா என் மேல சத்தியம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏன் அந்த மாதிரி இருக்க? உண்மையிலே பீர் சோறு நல்லா இருக்கு. மோர் சோறுனா மோர் சோறு நல்லா இருக்கு. முன்னாடி பிரச்சனை உனக்கு. இப்ப மனுஷனாடா நீ? நீ பண்றது இல்லாம என்ன பண்ண சொல்லு? நீ தம் பிரியாணி கேள்விப்பட்டிருக்க? ரம் பிரியாணி பாத்திருக்கியா? நாளைக்கு பண்ணி தரேன் பாரு உனக்கு. இப்பதான் பாக்குறேன் எல்லாத்தையும். ரம் பிரியாணி மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ரம் பிரியாணி. ஆமா. ராஜா, நான் பாரு, நான் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். பொன்னாரம் பூவாரம் பொன்னாரம் பூவாரம். என்னடி இது நைட்டி காஞ்சூரிங் பொம்மை மாதிரி? உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? எங்க போயிட்டு வர? பாதிதான் இருக்கு, மீதி எங்க முக்கா நைட்டி. அதை விடு, நீ எங்க போயிட்டு வர? முக்கா நைட்டி முனியம்மா, நீ எனக்கு பிடித்த சனியம்மா, நீ இடம் கொஞ்சம் பனியம்மா. இப்ப நைட்டி பத்தி ஒன்னு ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்களா? சார் எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். நான் எங்க போயிடுவேன்? பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு வருவேன், இல்ல சட்டமன்றம் போய் பேசிட்டு வருவேனா? நமக்குன்னு இருக்கிற 4-5 ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்படியே பார்த்து ஜாலியா ஆட்டையை போட்டு அப்படியே. பசிக்குது, சாப்பாடு வைங்க முதல்ல, பேசிட்டு. கல் இருக்கு, மாவு இல்ல. அப்ப கஞ்சியாச்சு ஊத்திரி வெண்ண மாவுல ஊறுகாய் இருக்கு, கஞ்சி இல்ல. சாப்பாடு கேட்ட நான் வேற குழம்பு வேற வைக்கிறேன். உனக்கு உனக்கு எனக்கு வேற, நீ சாப்பிடு. ஏய் வாடி உட்காரு, நீ 2 ரூபாய் வாங்கிக்கோ. உருளைக்கிழங்கு சைடிஸ்க்கு வச்சுக்கிறேன், கொடு. ஆமா உட்காரு. தண்ணிலாம் வேணாங்க, வா வா வா, தண்ணிலாம் தேவைப்படாது. நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. சாப்பிட்டா தண்ணி குடிப்பாங்க, அதனால தண்ணி தேவைப்படும். நான் அதெல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்ற பரம்பரை சேர்ந்தவங்க, சாப்பிட்டு குடிக்கிற ஆளுங்க கிடையாது. சாப்பிட்டு குடிச்சா ஏறாது. ஏறாத என்ன? ஏறாது ஏறாது. சாப்பிட்றப்ப முடிய வச்சு போட்டு உட்காந்துருக்க, சோத்துல முடி விழாத. உடனே ஒரு டைலாக் சொல்லுவீங்க, உனக்கு எனக்கும் வர விட்டு போவாதுன்ட்டு. என்னடா பண்ற? முடி ஓப்பன் பண்றேன். நீ குடிக்க மாட்டேன்னு தானே சொன்ன ரவி? இப்ப கூட நான் குடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஏன்னா என் மேல சத்தியம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏன் அந்த மாதிரி இருக்க? சத்தியம் பண்ணியே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு என் மேல. இப்ப கூட நான் குடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். நான் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன், சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணனா? இப்ப நான் குடிக்கல, சாப்பிடுறேன். அநியாயம் பண்றடா நீ. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. நீ தயிர் சோறு கேட்டிருக்க, மோர் சோறு பார்த்திருப்ப, பீர் சோறு பார்த்திருக்கிய, இதுதான். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. இந்த பாரு, நான் சத்தியம் பண்ணதை காப்பாத்திட்டேன். நான் குடிக்கல, இப்ப நான் சாப்பிட தான் போறேன். சாமி படத்துல விக்ரம் இட்லியில பீர் சாப்பிட்றப்போ எனக்கு ரொம்ப கொமட்டுச்சு. ஆனா இப்போ நான் டேஸ்டியா, மனுஷன் வேற லெவலியா. வாங்கிக்கிறியா? சூப்பரா இருக்குடி. உண்மையிலேயே பீர் சோறு நல்லா இருக்கு. மோர் சோறுனா மோர் சோறு நல்லா இருக்கு. முன்னாடி பிரச்சனை உனக்கு. இப்ப மனுஷனாடா நீ? என்ன சொன்னீங்க எனக்கு? என்கிட்ட என்ன சொன்ன? இனிமே குடிக்க மாட்டேன், நான் குடிக்கலையே அப்படிதானே சொன்னேன். இப்ப நான் குடிச்சேனா? அநியாயமா என் மேல சத்தியம். நான் குடிச்சேனா? குடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டு தான் இருக்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப நக்கல்டா உனக்கு. கொஞ்சம் நெஞ்ச நக்கல் கிடையாது. ஏன்னா வீட்டுல யாரும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சாப்பாடுல போட்டு என்னடா இது? எப்பறம் அவனுக்கு எப்படி எல்லாம் தோணுது? ராஜா, சும்மா சும்மா நான் வெறுப்பேத்தாத, அப்புறம் துன்ற சோறு ஜீரணமாகாது. பாத்துக்கோ, ஒழுங்கா எழுந்து ஓடு. ஆகாது. நீ முதல்ல எழுந்துறாமல. என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வீடுன்ற வீட்டுல யாராவது இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்களா? வீடுன்ற வீட்டுல என்னது இது? அந்த காலத்துல வீட்லயே சாராயம் காய்ச்சி குடிச்ச பரம்பரை நாங்கல்ல. அதுக்குன்னு ஒரு பீர் சாப்பிடுறதுக்கு வத்து இல்லையா? நானு சாராயம் காய்ச்சி குடிச்சாங்கன்னா அது அந்த காலம். இப்ப அந்த மாதிரி இருக்கா? நீ ஏந்திர வசதி. என்னது அந்த காலம்? சாராயம் எல்லாம் உடம்புக்கு நல்லது. எழுந்துடுறா, வேணாம். நாடி பிரச்சனை உனக்கு? சைடிஸ் போடுறீ.
இது நான் தொட்டுக்கிறதுக்கு ஏய். வச்சிருக்கேன். குடுறாங்க. குடி ஏந்திர மேல. ஏந்திர மேல. ஏந்திரியா இல்ல பண்ணி. ஏந்திர தட்டு தலைமையில கவுத்து ஒரு விட்டுரும். வாய் சாப்பிட்டு வர சூப்பரா இருக்கு நீ பண்றதுல என்ன ஒரு சாப்பிட்டு சொல்லு. நாளைக்கு உனக்கு ரம்சோர் வாங்கி தரேன் ரம்சோர் ஏந்திர மேல. உட்கார இங்க பாரு மனுஷனா நீ எல்லாம்? நாளைக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து அதுல வந்து மோல்டு மக்கு ரம் இல்ல அதை ஊத்தி சாப்பிடலாம் நம்ம 2 நீ என்ன பேரும் சரியா கரெக்டா சாப்பிடு 2 பேருமா? ஆமா ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நீ பண்றதுல என்ன வேற பண்ண நீ சொல்லு. தம் பிரியாணி கேள்விப்பட்டிருக்க ரம் பிரியாணி பாத்திருக்கியா நாளைக்கு பண்ணி தரேன் பாரு நான் உனக்கு இப்பதான் பாக்குறேன் எல்லாத்தையும். ரம் பிரியாணி மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ரொம்ப நேரம். ஆமா. ஏந்திர நீ ஃபர்ஸ்ட். மேல ஏந்திரியா நீ? ஏந்திர. ராஜா நான் பாரு நான் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன் நான் சத்தியம் பண்ணதை காப்பாத்திட்டேன் ஆனா நீ என்ன சொல்ற உடைய வாடா அப்புறம் கூட மாட்டேன் வாங்க போக சொன்னல இந்த மாதிரி பண்ணா தூக்கி போட்டு மதிப்பாங்க. புரியுதா? வீட்ல யாரும் இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்களா? அப்ப வெளியில போய் பண்ணா பரவாயில்லையா வெளிய போய் குடிச்சு நாசமா போயிட்டு இருக்க. அது நிறுத்து. என்னடி வீட்லயே குடிக்க வேணான்ற வெளியிலயே குடிக்க வேணாம்னு சொன்னா சரி குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன் இப்ப சாப்பாடுல ஊத்தி சாப்பிட்டாலும் வேணான்றா ஒரு நிமிஷம் ரசம் குடிக்கிற மாதிரி ஓ வேணா நான் குடிச்சு கூடாதுல நான் குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணிருக்கேன்ல நான் குடிக்க மாட்டேன் சாப்பிடுறேன் ஓ நீ குடிக்க மாட்டே சொன்னது இதுக்குதானா? அதானே பார்த்தேன். நீ எல்லாம் திருந்துறாளா நீ? நீ எத்தனை ஜென்மத்தாலும் நீ திருந்தவே போறது கிடையாது. உன்னால 10 பேர் தான் கெட்டு குடிச்சாரா போவாங்க. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. நான் ஒரு புது ட்ரெண்ட் கத்து கொடுக்குறேன்டி இது என்ன ட்ரெண்ட்? ஆமா எத்தனை பேர் சத்தியம் பண்ணிருப்பாங்க வீட்டுல என்ன? அவங்களுக்கு இது ஒரு புதுசா ஒரு ட்ரெண்டா சொல்லி கொடுத்துட்டேன்னு இதை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்கல்ல இது ட்ரெண்ட் நீ சொல்லி கொடுக்குற. இது நல்ல விஷயம். வேண்டாம். அதனாடி சினிமால ஹீரோலாம் பண்ண கை தட்டி ரசிக்கிறீங்க நாங்கெல்லாம் பண்ணா என்ன அடிக்கிறீங்க அது சினிமா. சினிமா மட்டும் தான் பாப்பாங்க. அப்படி செயல்படுத்த மாட்டாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற? ஏன் வெளிய ஓ உனக்கு வேணுமா நீ சாப்பிடுவியா இந்த கர்மத்தை நான் நைஸா நான் துரத்தி விட்டு நைஸா போடலாம் தானே பாக்குறேன் நீ ஐயோ நான் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லணும்? எழுந்துச்சுக்கிறே இல்லையா பண்ணி? ஏய் ஏய் என்னடி பண்ண போற ஐயோ அப்பா அப்பா போ போண்ட போ வெளிய போ நைஸா இந்த தட்டுல எங்க வெஸ்ட் வெளில போயிட்டா நீ கம்முக்கமா உட்கார்ந்து முக்கலான்னு பாக்குறியா இந்த மூத்திரத்தையா எது சீ கர்மா நீ குடிச்சாவே போ இல்ல உள்ள இருக்கிற ஃபாட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போட்டோம். எனக்கு கவலையே இல்ல. இனிமே நீ கிளம்பு ஃபர்ஸ்ட். என்னைக்கு இந்த வேலை பண்ணியோ இனிமே உன்னால வீட்டுக்குள்ள சேர்க்கிற மாதிரியே இல்ல. கிளம்பு போ போ தெருவுல உட்கார்ந்து சாப்பிடு போ. ராதா ராதா கூப்பிட்டேன். இந்த மாதிரி கணவன் விட்டு ஆட்டிடுவோம் கரண்டி எடுத்து. வேற என்ன உனக்கு நீ ஒண்ணு இருடி என்ன நைஸா தொட்டி விட்ட பத்தியா நீ ஐயோ இத பாத்தியா? சாடி போ தலகால தெரியாம சாடி என்ன சாரி? என்ன சாரி பாவட அன்றாருன்னு எங்கடா இதுக்கெல்லாம் உனக்கு காசு வருது? எங்கடா கிடைக்குது உனக்கு? அதெல்லாம் தெரியல ராதா நீ ஏதாவது ஒரு பொருள் கேட்டா நானும் போய் ட்ரை பண்றேன் கடன் கேட்டா கொடுக்க மாட்டான் ஆனா குடிக்குன்னு போய் கேட்டு போறேன் உடனே தரான் அதே ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கால்ல இருந்து ஃபுல்லா குடி வைக்கிறானுங்க பசிக்குதுடா சாப்பாடு கொடுக்க சொன்னா அது மட்டும் முடியாதுன்றானுங்க இப்ப கூட பாரு ஒருத்தன் மச்சான் பிரியாணி கொடுறானா உடனே கொடுத்துட்டான் அதே வந்துட்டு பிரியாணி கேளு மச்சான் காசுல மச்சான்னுவான் சரி அது என்ன கான்செப்டே புரிய மாட்டேங்குது இந்த பசங்க கான்செப்ட் புரியலையா? நீ நல்லா இருக்க கூடாது. நல்லா இருக்கணும் கேட்டா எவனும் செய்ய மாட்டான். இதே நீ குடிச்சிக்கு நல்லா அழிஞ்சு போயிடு. இப்ப நான் குடிச்சேனா குடிச்சிட்டாடா இருக்க இது சாப்பிட்டேன்டி சாப்பாட்டுல என்ன ஊத்தி சாப்பிட்டிருக்க? பீர் அப்ப இதுக்கு பேர் என்ன? சாப்பாடு பீர் சோறு குடிக்கவா இந்த அடிச்சு கொடு நான் குடிக்கிறது கேட்டேனா? மக்களே எங்க பாருங்க மக்களே வீட்டுல நடக்கிற கொடுமைய இவன் குடிக்காரி எனக்கு வாக்குப்பட்ட குடிக்காரி குடிக்காரி குடிக்கிற நான் எங்க குடிச்சேன்? ஓகே பாட்டில் இருக்கு எங்கயா இருக்கு நீ எடுத்து உடைக்கல. ஏய் 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 230 ரூபாய் அது ஏய் 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 குடி ஐயோ போச்சா போ. இதுக்கு தான் இப்படி பண்ணியா நீ? யாரா வீட்ல வந்து இது மாதிரி பண்ணுவாங்களா? ஏய் ஏடு நீ போ அப்படியே அந்த பாட்டு மாதிரி ஓடி போ. ராதா தயவு செஞ்சு சொல்றேன் எனக்கு 250 ரூபாய் குத்துரு இப்போ. எதுக்கு? அதெல்லாம் தர முடியாது. சாப்பிடுறதுக்காக வச்சது சாப்பாடு வீணா பண்ணிருக்க நீ. இதுக்கு நீ தான் தரணும் எனக்கு. நான் சாப்பிடாம உனக்கு வச்சு சாப்பாடு கொடுத்தா ஒரு
உனக்கு மனுஷே இல்ல சத்தியமா சொல்றேன். இப்ப நீ அந்த இப்படி போட்ட பத்தியா, அது வந்து பீர்லடி, என் உடம்புல ஒரு ரத்தம், நான் ரத்தத்தை சிந்தி அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். எது ரத்தம்? ஆமா உழைச்சிங்களா சார்? ஆமா பாரு, அடுத்த ஜென்மத்துல தண்ணி இல்லாம இருக்க போற பாரு, உனக்கு தண்ணியே கிடைக்காது பாரு. என் தண்ணியை ஊத்துனால கீழே போ போ, யார் ஓடி. தண்ணி இல்லாம கிடக்க போறா?